ஹலோ எவ்ரி ஒன், மைசெல்ஃப் அகீரா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் நைட்ஸ் பை ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கி, தமிழில் வெண்ணிற இரவுகள். 1848 இந்த சிறுகதை பப்ளிஷ் ஆகுது. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நரேட்டர் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கார். அவனோட மொத்த லைஃப்பையும் அவன் லோன்லியாக இருந்திருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ஒர்க் போவான், ரோட்டில் சுற்றின்னு இருப்பான், அப்புறம் ரூமுக்கு போயிடுவான். தன்னைத்தானே ஒரு ட்ரீமராகவும் லோனராகவும் வழிமொழிஞ்சுப்பான். அப்படி ஒரு நாள் நைட்டில் சுற்றின்னு இருக்கும்போது நஸ்டன்ஸ்கான ஒரு பொண்ணை பார்க்குறான். அப்புறம் விடிவி வர சிம்பு மாதிரி டைலாக் விட்டு சாங்க்கு போகாமல் பொண்ணை அப்ரோச் பண்ணுறான். அவளும் பேசுகிறான். அவளுக்கும் இவனை பிடிச்சிடுது. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது அவன் அவனோட லைஃப்பை பற்றி சொல்கிறான், இவளோட லைஃப்பை பற்றி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது நஸ்டன்ஸ்கா லைஃப்பில் ஒரு லவ்வர் இருக்கான்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் நஸ்டன்ஸ்கா ஆள், நான் மாஸ்கோவுக்கு வேலைக்காக போகிறேன், எனக்காக வெயிட் பண்ணு, நான் 1 இயரில் உனக்காக திரும்ப வரேன் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போயிடுறான். 1 இயரும் போயிடுது, ப்ரோவையும் காணோம். இதை கேட்டதும் தமிழ் படங்களில் வரும் தியாகி செம்மல்கள் மாதிரி தன் காதலின் காதலனை தெரு தெருவாக தேடாமல் புட்டி நஸ்டன்ஸ்கா ஒரு லெட்டர் எழுது, அண்ணா டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். நஸ்டன்ஸ்காவும் ஹவு ஸ்வீட் யான்னு தம்ஸ் அப் கொடுக்குறா. பை த பே, அவள் இப்போவே சொல்லிடுறா, லவ்லாம் நமக்கு செட் ஆகாது. நரேட்டரும் சரி சரின்னு தலையாட்டிட்டு, பட் உள்ளார அந்த காதல் துடிச்சிக்கிட்டு இருக்கு. 3rd டே மீட் பண்ணும்போது நஸ்டன்ஸ்காவுக்கு ஹோப் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஷி ஸ்டார்டட் டு திங்க் ஆஃப் ஆல் த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ். நரேட்டர் போஸ்ட் பண்ண லெட்டருக்கு ரிப்ளை வராதது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நரேட்டர் என்ன அறிந்தால் விக்டர் மாதிரி இதான் உன் டைம், போட்டு தாக்குன்னு மனசில் வாட்டி வச்சுருந்த காதலை லைட்டாக திறக்கிறாரு. அப்புறம் மழை பெய்யறதுனால எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவரும் எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. ஸோ ஃபைனலாக 4th டே நரேட்டர் இதை விட்டால் வேறு சான்ஸ் இல்லைன்னு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போயிடுறாரு. நஸ்டன்ஸ்காவும் இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான், நரேட்டருக்கு ஓகே சொல்லிடலாம், உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக சாங் மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே பார்த்தா ஷேடோவிலேருந்து ஒருத்தர் வராரு. நஸ்டன்ஸ்கா அப்படியே ஷாக் ஆகிடுறா. யாருன்னு பார்த்தா நஸ்டன்ஸ்காவோட லவ்வர். அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் வரட்டாம் மாமேன்னு நம்ம நரேட்டருக்கு பை பை காட்டிடுறாங்க. ப்ரோவும் ஒரு அழகான பியூட்டிஃபுல் கோட்டை சொல்லிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் இஸ் லைஃப் இதை நினச்சிக்கிட்டே என்னோடய காதல் இதாங்க, காதல் வாழ்க்கை இதாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் இஸ் லைஃப் இதை நினச்சிக்கிட்டே வாழ்வார். ஸோ இதுதாங்க இந்த கதையோட ஸ்டோரி. ஸோ இப்போ மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். நான் இந்த கதையை ஒரு ட்ராஜடியாக தான் பார்க்குறேன். பருத்தி வீரனில் வர மாதிரி வேணும்னு வந்தவனை வாசப்படியிலே நிற்க வச்சிட்டிங்களான்ற மாதிரி தான் ஹோல் ஸ்டோரியும் இருக்கும். பட் இது நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரொமான்ஸ் ட்ரோப்போட பேரடியாகவும் பார்க்கலாம். ஆஸ் வெல் ஆஸ் சேம் டைம் இதை ஒரு வார்னிங்காகவும் பார்க்கலாம். நான் ஒரு படம் பார்த்தேன், ஃபெரிஸ் புல்லர் ஏதோ ஒரு படம். ஹீரோ நைஸ் கையாக இருப்பான், ஜென்யூனாக லவ் பண்ணுவான், கேர் பண்ணுவான். பட் இந்த ஏண்டு ஹீரோயினி வேறு ஒருத்தனை சூஸ் பண்ணிவிடுவா. இதில் நான் இந்த உமன் ஜோக்கெலாம் சொல்லலை. திஸ் இஸ் லைஃப். வி மேக் சாய்ஸஸ் அண்ட் வி லிவ் வித் இட் கான்சிக்வன்சஸ். அது குட் ஆர் பேடாக இருக்கிறது நம்ம கையில் இல்லை. நான் நல்லவனா கேரிங்காக இருந்தால் அந்த பொண்ணு எனக்கு ஓகே சொல்லுவான்னு எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது நினைக்கிறதும் தப்பு தான். இந்த ஒயிட் நைட்ஸோட ட்ராஜடிஸ்ட் நரேட்டர் ஹிம்செல்ஃப். அவன் லைஃப்பை எப்படி பார்க்குறான், ஆர் அவனை எப்படி பார்க்குறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நம்ம லைஃபோட மெயின் கேரக்டர். நமக்கு என்ன நடந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும், நம்ம அதை எப்படி நமக்கு நரேட் பண்ணிக்கிறோன்றது தான் மேட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ரியல் லைஃப் இன்சிடென்ட். என்னோடய காலேஜ் டைமில் நான் ஒரு பொண்ணை பின்னாடி சுற்றின்னு இருந்தேன். 1 வீக் கழித்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன். பட் அவள் போயிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்ட்குமார் மாதிரி கரெக்டாக இருந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் சும்மா லைட்டாக ஆவாஸ் காட்டிட்டு வந்துட்டேன். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த இன்சிடெண்ட்டில் நான் எனக்கு எப்படி நரேட் பண்ணுறேன்னு தான் மேட்ரு. நான் கலகலப்பில் வர விமல் மாதிரி ஹர் பேட் லேக்னு போயிருக்கலாம், மேதவே நான் தான் பண்ணேன். அவர் அர்ஜுன் ரெட்டியில் வர பேக்கையாலேயே போயிருக்கலாம், லைக் யூனோ த பிரேக்கப் திங்ஸ். அவர் வெக்கமே இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அவளை பார்க்க அங்கே போயிருந்துன்னு இருக்கலாம். இதில் நான் என்ன பண்ணாலும் த வே ஐ நரேட் தி ஸ்டோரி இன் அ வே டு மேக் மீ லுக் குட். அதான் நான் மோஸ்ட்லி பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாருமே அதான் பண்ண ட்ரை பண்ணுவோம். வி மைட் ஹவ் ஃபக்ட் அப் திங்ஸ் ஆர் வி மைட் நாட் ஹவ் ஃபக்ட் அப் திங்ஸ். பட் இந்த எண்டில் நம்ம தான் விக்டிமாக நம்ம ப்ளேம் பண்ணிப்போம். இல்லை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம நரேட் பண்ணிப்போம் இன்சிடென்ட்ஸை. ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் ஹியர். என் மேலே தப்பே இல்லாத மாதிரி ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணியிருப்பான் அந்த நரேட்டர். அவனோட லவ்வர் வரல. நமக்கு யூனிவர்ஸ் தர கிஃப்ட் ஆர் ரிவார்ட் ஃபார் அவர் மண்டேன் லைஃப் தான் நஸ்டன்ஸ்காவை பார்த்துருப்பான். தவிர ஆஸ் அ பர்சனாக அவளை லவ் பண்ணியிருப்பானான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஹீ ஜஸ்ட் நரேட் எவ்ரி திங் இன் இஸ் ஃபேவர் டு அவாய்ட் த ஆக்சுவல் ரியாலிட்டி. அதுதான் அவன் லைஃப் பூரா பண்ணிகிட்டு இருக்கான்.
He has to change himself. If he wants good life, that's the whole point. அதர்வைஸ் தேவதாஸாக தான் வாழ்க்கையை ஓட்டியிருப்பானோ. இந்த மாதிரி ஓவர் த ஹெட்லியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டோரியை நான் ஒரு வார்னிங்னு சொல்கிறேன். டூ மச் ஃபேண்டசி ஆர் லிவிங் இன் த ஹெட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் லைஃப் guys and girls. ஸோ நைக்கி ஸ்லோகன் மாதிரி ஜஸ்ட் டு இட். எதையும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சட்டை புட்டுன்னு செஞ்சு புட்டு போங்க, அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட்டாச்சும் கிடைக்கும். எனிவேஸ், இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.